கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவின் சாதனைகள். ஓப்பனராக வேகமான 200 ரன்கள். 2019ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 254 பந்துகளில் இந்த சாதனையை எட்டினார் ரோஹித். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓப்பனராக வேகமான இரட்டை சதத்தை படைத்த சாதனையை படைத்துள்ளார். ஓப்பனராக அதிக இரட்டை சதங்கள். டெஸ்ட் வரலாற்றில் வேறு எந்த பேட்ஸ்மேனையும் விட அதிகமாக ஓப்பனராக 3 இரட்டை சதங்களை அவர் குவித்துள்ளார். ஒற்றை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் WTC தொடரில் அதிக சதங்கள். 2019 முதல் 2021 வரை இல் நடந்த முதல் WTC தொடரில் ரோஹித் 5 சதங்களை அடித்தார். இது ஒற்றை WTC தொடரில் அதிக சதங்கள் எடுத்ததற்கான சாதனை. 3 வடிவங்களிலும் சதங்களை அடித்த முதல் ஓப்பனர். டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளில் சதங்களை அடித்த கிரிக்கெட் வரலாற்றில் ரோஹித் முதல் ஓப்பனர் ஆவார். இந்திய ஓப்பனரின் அதிகபட்ச தனிப்பட்ட ஸ்கோர். 2019ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அவரது 212 ரன்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு இந்திய ஓப்பனரின் அதிகபட்ச தனிப்பட்ட ஸ்கோர் ஆகும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் கூட்டு வேகமான சதம் 51 பந்துகளில் 100. 2019ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்த சாதனையை எட்டிய டேவிட் வார்னருடன் இந்த சாதனையை அவர் பகிர்ந்து கொள்கிறார். டெஸ்ட் போட்டியில் அதிக சிக்சர்கள். 2019ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 13 சிக்சர்களை அடித்த ரோஹித். டெஸ்ட் போட்டியில் அதிக சிக்சர்களை அடித்த சாதனையை படைத்துள்ளார். ஓப்பனராக தனது முதல் டெஸ்டில் 2 இரட்டை சதங்களை அடித்த ஒரே வீரர். 2019ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்த தனித்துவமான சாதனையை அவர் எட்டினார். ஓப்பனராக தனது முதல் டெஸ்டில் 2 இரட்டை சதங்களை அடித்த ஒரே வீரர் ஆனார். ஓப்பனராக டெஸ்ட் தொடரில் அதிக ரன்கள். 2019ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரோஹித் 556 ரன்கள் குவித்தார். இது 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் எந்த ஓப்பனரும் எடுத்ததில் அதிகம். கேப்டனாக தனது முதல் டெஸ்டில் கேப்டனின் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர். 2019ஆம் ஆண்டில் கேப்டனாக தனது முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 176 ரன்கள் எடுத்தார். இது கேப்டனாக தனது முதல் டெஸ்டில் கேப்டனின் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். இந்த சாதனைகள் ரோஹித் சர்மாவின் திறமையையும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன. ஆனால் இந்த சாதனைகள் எதுவும் சமீபத்தில் வந்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தனை சாதனைகளை படைத்த ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரரை தான் இன்று ஓய்வு பெற வலியுறுத்துகிறோம். உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் மற்றவர் சொல்லும் முன் நாம் வெளியேறிவிட வேண்டும்.